ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 2B ஹீரோ எக்ஸுங்கிற ஒரு அனிமே தான் பார்க்க போகிறோம். இது 2025ல ரிலீஸ் ஆன ஆக்ஷன் பேஸ்ட் அனிமி. நீங்கள் மை ஹீரோ அகாடமி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இதுவும் சூப்பர் பவர்ஸ்லாம் பேஸ் பண்ணியிருக்கோம். நான் பார்த்ததுலேயே சம் ஆஃப் த பெஸ்ட் அனிமீஸில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த கதையோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் இது. ஒரு ரிவ்யூ மாதிரி போடுறோம். நல்லா இருக்குன்னா இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த அனிமி வந்து என்னடா 3Dயில் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. அனிமேஷன் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும். ஒரு 2-3 எபிசோட் போக போக பார்த்தீங்கன்னா நார்மல் 2D அனிமேஷனுக்கே மாறிடும். அப்போலாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃபைனல் கொஞ்சம் எபிசோட்ஸ் வர இதுவும் 3Dயில் மாறிக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அந்த ஸ்பாய்லர் இப்போ நான் சொல்ல விரும்பல. எபிசோட் மூவ் ஆனாக நம்ம அதையும் பார்க்கலாம். இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. ஹீரோனா யாருன்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது எல்லா இடத்துலையும் இருள் சூழ்ந்தப்போ ஒரு வெளிச்சம் வரும். நமக்கு எப்போ ரொம்பவே தேவையோ அப்போ தான் அவங்க வந்து நமக்கு உதவி செய்வாங்க. அதாவது ஓவரால் கான்செப்ட் என்னன்னா, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இப்போ உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் பாயிண்ட் ஏறும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சரை பிடிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும். இதே அந்த ட்ரெஸ் வேல்யூ வச்சுருக்கோங்க ஒரு இன்ஃப்ளூயன்சராக இல்லாமல் ஒரு சூப்பர் பவர் மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் இந்த அனிமியோட பேசிக் கான்செப்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தரால் லைட்னிங் கிரியேட் பண்ண முடியும்னு சொல்கிறாருன்னா அதை எத்தனை பேர் நம்புறாங்களோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அவரால் லைட்னிங் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு 10 பேர் வந்து அவரை நம்புறாங்க, இவரால் லைட்னிங் கிரியேட் பண்ண முடியும்னா அவரால் கிரியேட் பண்ண முடியாது. இதே ஒரு 1000 பேர் 1,00,000 பேர் அந்த மாதிரி கவுண்டிங் அதிகமாக அவரால் கிரியேட் பண்ண முடியும். அதுவும் ரொம்பவே அதிகமாச்சு. ஒரு ஊரில் இருக்க மக்களே அவரை நம்புறாங்க அப்படின்னா அவரால் மிகப்பெரிய தண்டர்லாம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண, அதாவது மக்களான நம்ம சூஸ் பண்ண ஹீரோவான உங்களாலே ஆக முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இப்போ இந்த கதையை சொல்லிட்டு இருக்கப்போ ஒரு பாஸ் அவனை இன்டர்ப்ட் பண்ணுறாரு. நம்மளோட கிளைண்ட் யாரு நீ நினச்சி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாரு. நம்மளோட கிளைண்ட் அந்த ஹீரோ நைஸ் தானேன்னு சொல்லி கேட்குறான். நைஸை பற்றி நம்ம எடுக்கிறோன்னா அவரை பற்றி மட்டும்தான் இருக்கணும். நீ ஏன் மக்கள்கிட்ட எல்லாம் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, எனக்கு அந்த நைஸை பற்றி மட்டும்தான் வேணும்னு சொல்லி திட்டுறாரு. இப்போ இவனோட பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். 2B ஹீரோ எக்ஸுங்கிற இந்த ஒரு டைட்டில் வச்சு தான் நம்ம இந்த ஷோவை கண்டினியூ பண்ண போகிறோன்னு. இப்போ இந்த உலகத்தை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டாப் நம்பிக்கை இருக்கவங்களெல்லாம் சேர்ந்து அவங்க தான் வந்து டாப் 10 ஹீரோஸு. இந்த அனிமையில் ஹீரோ ஆர்கனைசேஷன் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மொத்த டாப் 10 ஹீரோஸையும் வந்து அசம்பிள் பண்ணியிருக்காங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மேட்ச் மாதிரி நடக்கும். அந்த மேட்ச்சில் ஜெயிக்கிற அந்த 10 டாப் ஹீரோஸ் தான் வந்து இந்த வேர்ல்டோட மிகப்பெரிய சேவியர்ஸ். அவனும் சொல்கிறான் நம்ம மக்களை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டிங் பண்ணுங்கிறத. ஏன்னா யார் அந்த நம்பர் 1 பிளேஸ்க்கு வருவானே சொல்ல முடியாது. யார் வேணா வரலாம், மேபி நான் கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறான். அவரோட மேனேஜர் திட்டுறாரு, உனக்கு இன்னும் அந்த ஹீரோ ஆகிற ஆசை இருக்கான்னு. அவனும் ஆமாங்கிறான். நீ பாரு, நீயே திரும்பி பாரு, நீ ஒரு லூசர், ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கில் கூட உன்ட்ட இல்லை, இந்த ஒரு அடிப்படையான விஷயம் கூட உனக்கு தெரியலன்னா நீ வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவேன்னு சொல்லி அவனை திட்டுறாரு. அவரோட பாஸும் கோவத்தில் அவனை திட்டிட்டு இந்த ப்ராஜெக்ட் மொத்தமாக வேணாம், நீ திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வேற ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கிறாரு. இப்போ உங்கள் கிளைண்ட் கிட்ட இருந்து கால் வருது. ஆக்சுவலி இவன் வந்து இதை இவங்க பாஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த பாஸ் வந்து இதை வேணான்ட்டார் இந்த ப்ராஜெக்ட்டை. ஆனால் நம்ம ஹீரோ அதுக்குள்ளே அந்த ப்ராஜெக்டை கிளைண்ட் கிட்டே அனுப்பி வச்சுட்டான். இப்போ அங்கேருந்து தான் அவங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. இதை கேட்டோடனே ஹீரோவும் கிளைண்ட்டு கிட்ட இதை கொடுக்க சொன்னீங்கன்னு தானே நினச்சி நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டேங்கிறான். இதுக்கு மேலே அவனுக்கு இந்த ஆஃபீஸில் இடம் இல்லை, வெளில போங்கிறாரு. இப்போ இவனோட திங்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த பில்டிங் மேலே வந்து நிற்கிறான். பார்த்தா இவனுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ தான் அங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவனுக்கு பிடிச்ச ஹீரோ கூட அந்த நைஸுங்கிறவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தா இவனுக்கு பிடிக்காம அந்த நைஸை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். நீ எவ்வளோ நாளில் இப்படி பர்ஃபெக்டாக நைஸாக இருக்க நானும் பார்க்குறேன், உனக்கு வயசாச்சுன்னா இதெல்லாம் மாறிடுங்கிறான். பார்த்தா இப்போ அங்கே ஒரிஜினல் நைஸே வந்துட்டான். பார்த்தா அவனோட சிக்னேச்சர் மூவ் பண்ணிவிட்டு அந்த பில்டிங் வந்து கீழே வந்து செத்து போயிடுறான். இப்போ அவனோட டீம் மொத்தமும் வராங்க. எங்கே அந்த நைஸ் போனாருன்னு கேட்குறாங்க. அவனும் கீழே பாருங்கன்னு கையை காட்டுறான். பார்த்தா அவங்க செத்து போயிருக்கான். இவன் இதை பார்த்துட்டான், இவனே செத்து பிடிங்கிறாங்க. இவனே இப்போ அடிச்சு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ இவங்களோட பாஸ்கிட்ட இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவனும் சைட்லேருந்து கத்துறான், நைஸ் இறந்து போயிட்டு உண்மைதான்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க பாஸ்கிட்ட வந்து இல்லாத எவனோ ஒருத்தர் சும்மா நைஸுக்கு பிடிக்காதவன் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து தப்பிக்க பார்க்குறான். ஆனால் அவங்க ஒரு ஒயிட் பெயிண்ட் அப்போ வச்சு இவனை அடிச்சு பிடிச்சிடுறாங்க. இவனை ஒரு மாதிரி வித்தியாசமாக எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ எனக்கு மட்டும் தான் இப்படி தெரியுதா இல்லை உங்கள் எல்லாருக்குமே இப்படி தான் தெரியுதான்னு சொல்லி அடுத்த சீனில் பார்த்தா இவனை நைஸ் மாதிரி வேஷம் போட்டாங்க. இப்போ நைஸ்க்கு ரெடி பண்ண மொத்த ஸ்கிரிப்டை இவனை உட்காந்து மனப்பாடம் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவன்ட்டே நீ முன்ன மாதிரிலாம் இருக்கக்கூடாது, உன்னோட கம்போஸர்லாம் நீட்டாக இருக்கணும், ஒரு மாதிரி போல்ட்டாக எல்லாத்தையும் பேசணுங்கிறாங்க. சரி இப்போ நைஸ் எப்படி கவர் பண்ணுவீங்கன்னு சொல்லி இவனு கேட்குறான் அந்த டெட் பாடியை. அதாவது இப்போ நைஸ் இருக்க இடத்துல இவன் போயிட்டான், இப்போ இவன் இருக்க இடத்துல அந்த நைஸ் வந்திருக்கான் மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா இவன் தான் ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியுமா, இவனை வேறு ஃபயர் பண்ணிட்டாங்க, அதனால இவன் தான் சூசைட் பண்ணிக்கிட்டே தான் நியூஸ் பரவிட்டாங்க. ஸோ இப்போ இவனோட கேரக்டரே வந்து கொண்டுட்டாங்கிறதுனால இப்போ இவனால் நைஸால் மட்டும்தான் அடிக்க முடியுங்கிறான். ஆனால் என்னால் நைஸ் மாதிரிலாம் நடிக்க முடியாதுங்கிறான். அதை பற்றி நீ கவலைப்படாத, மக்கள் எந்த அளவுக்கு உன்னை நம்புறாங்களோ, அதாவது அவங்க மைண்டில் வந்து ஒரு நைஸ் இருப்பாங்க, அவங்க எந்த அளவுக்கு அந்த நைஸாக நீ இருக்கான்னு சொல்லி நம்புறாங்களோ அந்த அளவுக்கு நீ மாறிடுவாங்கிறாங்க. இப்போ இவங்க சொல்கிற மாதிரி தான் இவங்க ட்ரைனிங் பண்ண இவனும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கான். அதாவது ஆக்சுவல் நைஸ் மாதிரி இவனோட உருவங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. சரி இப்போ நமக்கு அடுத்த ப்ரோக்ராம் வந்துருச்சு, நீ இவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போடுங்கிறாங்க. பார்த்தா இவனுக்கு பிடிச்ச அந்த ஹீரோ தான் கேர்ள் ஃப்ரெண்டு. இப்போ இவனும் ஒரு ஃபேன் பாய் மாதிரி இப்போ கொஞ்சம் பதட்டமாகறான். அவங்களும் ஒன்றால் பண்ண முடியும், நீ வெளில போன்னு சொல்லி உதச்சுட்றாங்க. வெளில வந்தனே கரெக்டாக ஸோ அந்த நைஸோட கேரக்டர்ஸ்லாம் இவனுக்கு வந்துருச்சு. இப்போ அந்த ஷோவை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அங்கே ஹோஸ்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு, அதாவது ஐ ஆஃப் ட்ரூத்னு சொல்லிட்டு. இப்போ தான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இங்கே வர வேண்டிய ஹோஸ்ட்டே இன்னொருத்தவங்களாம்.
அது இந்த ஆர்கனைசேஷனுக்கு தெரிஞ்சவராம். ஆனா இப்ப அவர் வராம வேற ஒருத்தர் வந்திருக்காரு. இவங்க ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சிருப்பாங்க. அதை தான் கேட்க சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க உள்ள இருக்கவர் வேற ஒருத்தரா இருக்கும். இந்த ஷோ உடனே ஸ்டாப் பண்ண சொல்லி ப்ரெஷர் பண்றாங்க. உங்கள பத்தி உங்க பார்ட்னருக்கு எந்த அளவுக்கு உங்கள பத்தி தெரிஞ்சிருக்குங்கிறது தான் இதோட கான்செப்ட்ன்னு சொல்லிட்டு அவன் நைஸ் கிட்ட ரொம்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். முதல் கேள்வி அவங்க பார்ட்னர் எவ்வளவு சீரிஸ்ல நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்கறான். அந்த மேனேஜர்லாம் அங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் அவனுக்கு ப்ரிப்பேர் பண்ணலையேன்னு. அந்த பொண்ணு யோசிக்குது, எனக்கே இதெல்லாம் ஞாபகம் இருக்காதுடா, இவன் எப்படி சொல்லுவான்னு சொல்லி. இவனும் அதுக்கான கரெக்டான பதில சொல்லிட்டான். ஏன்னா இவன் அந்த பொண்ணோட ஒரு பெரிய ஃபேன் பாய். இதை பார்த்து அவனுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் இவனை பத்தி விசாரிச்சதில்ல, இவனுக்கு அந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இவன் இப்போ ரவுண்ட் 2க்கான கொஸ்டின்ஸ்க்கு போறான். அதுக்கு முன்னாடி ஒரு லை டிடெக்டர் மாதிரி ஒன்று வச்சு இப்போ கேள்வி கேட்குறான். அந்த ஹீரோ பேர் லவ்லி மூனா. ஸோ நீ உண்மையிலுமே லவ்லி மூனை லவ் பண்ணுறியான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான், இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைங்கிறான். இதை பார்த்து அங்கே இருக்கவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் அப்பயே இதை கெஸ் பண்ணேங்கிறான். அவள் அதுக்கும் மேலே இவ தான் என்னோட காடஸுங்கிறான். என்னடா சொல்லி வச்சேன்னு சொல்லி அவளும் யோசிக்கிறா. இங்கே கம்பெனியில் எவ்வளோ வேலையாக இருந்தப்பையும் சரி, இவ தான் என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தா. இவ கொடுத்த நம்பிக்கையில தான் என்னோட வாழ்க்கையை இவ்வளோ நாள் ஓடிட்டு இருந்திருக்குங்கிறான். அந்த லை டிடெக்டரும் இது உண்மைதான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. இப்போ இவனும் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் த கொஸ்டினுக்கு போகிறான். பார்த்தா இப்போ இவன் பழைய செல்ஃபோட மேனேஜர் தான் வந்து நின்றுட்டு இருக்கான். இவனோட எம்ப்ளாயை தான் இவன் கீழே வந்து செத்துருக்காங்கனால அது மிகப்பெரிய நியூஸ் ஆயிடுச்சு. இவங்களோட கம்பெனியை இப்போ மூட போகிறாங்க பேசிட்டு இருக்காங்க. நைஸ்னால் தான் எல்லா பிரச்சனையுமே, உன் கம்பெனி காப்பாற்ற நான் ஹெல்ப் பண்ணுறேன், காசு கொடுக்குறேன்னு சொல்லி தான் இந்த ரிப்போர்ட்டரிங்க கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஆனால் இப்போ அந்த மேனேஜர் ரொம்ப கோவத்தில் இருக்கான். யார் என்னன்னு தெரியாமல் அந்த ரிப்போர்ட்டரை போட்டு அடிக்கிறான். என் கம்பெனி யாருமே இழுத்து மூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே பிளாஸ்ட் பண்ணுறான். இப்போ தான் அந்த பொண்ணு சொல்கிறான் அவனுக்குள்ள ஃபியர் இப்போ ஓடிட்டு இருக்குன்னு. என்னன்னா ட்ரஸ்ட்டுங்கிறது எந்த அளவுக்கு ஒருத்தர் கான்சியஸாக ஸ்ட்ராங் ஆக்குமோ அதே மாதிரி ஃபியருங்கிறது ரொம்பவே அவங்களை அக்ரெசிவ் ஆக்கும். இப்போ நைஸ் அந்த ஃபியர் எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். இந்த கிளிப்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாஸில் பார்த்து நைஸ்க்கு ரொம்பவே ஃபேன் அதிகமாகிட்டே இருக்காங்களாம். இப்போ நைஸ் அவனை அடிச்சுட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்கிறான். இப்போ அந்த மேனேஜருமே சொல்கிறாரு, என்னைய அமைதியாக இருக்க சொல்லி நீ யாருன்னு உனக்கு தெரியுமா இதை பற்றி? உனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஒரு கம்பெனியை நடத்தி பாரு, எம்ப்ளாயிஸ் யாருமே உன் பேச்சை கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி கிளைண்ட்ஸும் சும்மா இல்லை, அவங்களும் ரொம்ப உன்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்கிறாரு. அவ்வளோ ப்ரெஷர்லாம் உன்னால் இருக்கவே முடியாதுங்கிறாரு. இப்போ அந்த மொத்த கோவத்தோட வெளிப்பாடாக இப்போ அவரோட ஃபுல் ஃபார்மை எடுக்கிறாரு. அங்கே இருக்க எல்லாரையுமே இப்போ சுற்றி அட்டாக் பண்ணுறாரு. நைஸும் போய் அவர் கூட சண்டை போட ட்ரை பண்ணுறான் இந்த தடவை. ஆனால் ஒரு அடி கூட அவர் மேலே படவே இல்லை. இப்போ ஹீரோவையுமே கண்ட்ரோல் பண்ண அந்த ஃபியர் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதாவது ஹீரோக்குள்ள நிறைய இல்யூஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுது. எதனால் என்னால் இதை பண்ண முடியல, என்னால் ஹீரோ ஆக முடியாதான்னு சொல்லி. இவங்க மேனேஜர் இவனை திட்டினதுலாம் இவனுக்கு ஞாபகம் வருது. உன்னால் ஹீரோவாலாம் ஆக முடியாது, நீ ஒரு ஆர்டினரி பர்சன் தான் சொல்லிட்டு அவனு இப்படி கீழே உழுவுற மாதிரி போகிறான். அப்போ பார்த்தா அந்த ஹீரோ தான் வந்து இவனை காப்பாற்றிருப்பாங்க. நீ நம்பிக்கை வை, உன்னால் முடியும், நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நீன்னு. நான் நம்புகிறேன், நான் என்னையே நம்புகிறேங்கிறான். ஆமாம் என்னால் முடியும், இந்த மக்கள் என் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு என்னால் முடியும். இந்த ட்ரஸ்ட்டுங்கிறது ஒருத்தர் மேலே எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஒருத்தர் ஸ்ட்ராங் ஆகலாம். நான் என் மேலே ட்ரஸ்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு என்னாலே ஒரு ஹீரோ ஆக முடியும். எதுவுமே இல்லாத ஒரு சாதாரணமான ஆளான என்னால் கூட ஒரு ஹீரோ ஆக முடியுங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு இவனும் ரொம்ப ரேஜ் எடுக்கிறான். இவனோட மேனேஜருமே ஃபுல் ஃபோர்ஸில் ஒரு அட்டாக் பண்ணுறாரு. இவன் அந்த அட்டாக் அப்படியே பிளாக் பண்ணிட்டு இவனோட மேனேஜருமே போய் ஒரே அடி தான் பறக்க விட்றான். இப்போ அடுத்த சீன்லேயே நியூஸில் இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு ஆர்கனைசேஷன் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஆக்சுவலி இது அந்த ஃபியருங்கிற ஒரு லிக்விட் இருக்கான். அந்த லிக்விட் வச்சு தான் இதை எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்களாம். ட்ரஸ்ட்டுங்கிற ஒன்று வச்சு தான் இந்த வேர்ல்டே இப்போ ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஃபியரோட பிரின்சிபல்ஸ் எதுவுமே வந்து இந்த ட்ரஸ்ட்டோட கம்பேர் ஆகாது. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு 1 தான் இருக்குது ட்ரஸ்ட் வேல்யூ, ஆனால் இன்னொருத்தருக்கு 10 இருக்குங்கிறப்ப 10 இருக்கோ தான் ஸ்ட்ராங்காக இருப்பார் இந்த 1 இருக்கிறதோட. ஆனால் அந்த ஃபியர் வந்து அந்த பிரின்சிபலே ஃபாலோ பண்ண மாட்டேங்குதான். 1 இருந்தாலும் சரி 10 இருந்தாலும் சரி, இந்த ஃபியருக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல் தாங்கிறாங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ட்ரஸ்ட் வேல்யூ வச்சு மட்டுமே ஸ்ட்ராங்கான யாராலையுமே இந்த ஃபியருக்கு முன்னாடி நிற்க முடியாதுங்கிறாங்க. இப்போ என்னோட புது மேனேஜருமே சொல்கிறாங்க, சோஷியல் மீடியாஸில் நீ போட்டதெல்லாம் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்போ உன்னோட ட்ரஸ்ட் வேல்யூ இன்னுமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு. நான் இது ஆரம்பிச்சப்ப இது ஒரு ரோலாக தான் நினச்சேன், அதாவது ஒரு ஹீரோவாக நான் நடிக்கணும்னு. அது தப்பு, நீங்கள் சொன்னதுதான் கரெக்டு. நான் இது ஒரு நைஸுங்கிற ஒரு கேரக்டர் நடிக்க வரல, நான் தான் நைஸுங்கிறான். பரவாயில்ல, நீ இந்த அளவுக்கு மாறிட்டேன்னா நான் உன்னோட வீட்டுக்கே உன்னை அனுப்புவேங்கிறாங்க. எனக்குன்னு வீடு இருக்கான்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், த ஹீரோ டவர் அப்படிங்கிறாங்க. உன்னோட ரேங்க் எந்த அளவுக்கு நீ இம்ப்ரூவ் பண்ணுறியோ அந்த அளவுக்கு டாப் ஃப்ளோரில் நீ போய் வாழலான்னு சொல்லிட்டு அந்த லிஃப்ட்டுக்குள்ளே இப்போ போயிட்டு இருக்காங்க. இங்கேருந்து வியூ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சிட்டி ஃபுல்லாகவே இங்கேருந்து தெரியும். எதனால் முன்னே நைஸ் வந்து சூசைட் பண்ணிக்க பார்த்தான்னு சொல்லிட்டு இவங்க மேனேஜர்கிட்ட கேட்குறான். அது அவன் எடுத்த டிசிஷன், அவ்வளோதான். ஒரு நாள் உனக்கும் அந்த அளவுக்கு ப்ரெஷர் வரும், நீ ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீ உன் முடிவை நீ தான் எடுத்துக்கணும், ஆனால் நல்லா யோசிச்சு முடிவு எடுங்கிறாங்க. இதுதான் அவனோட ரூமுங்கிறாங்க. இவனு ரூமில் போனோடனே செம்ம டயர்டில் அப்படியே படுத்துடுறான். பக்கத்தில் பார்த்தா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் படுத்திருக்கா. ஓ ஆமாம், இவ இப்போ இந்த நைஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, அப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்கன்னு சொல்லி போத்தி விடுறான். சரி நம்ம பக்கத்து ரூமில் போய் படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவனு போகிறான். அப்போ தான் அவள் ஃபேஸை பார்க்குறான். ஃபேஸ் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. இப்போ தான் நமக்கும் காட்டுறாங்க அந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்ப ரத்தமாக இருக்குது. இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இந்த அனிமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஹீரோஸுமே எப்படி உருவாக்குறாங்க, அவங்களோட பேக் ஸ்டோரி எல்லாத்தையுமே காட்டுவாங்க. எடுத்தோன்னே யாருமே ஒன்றும் இல்லாமல் டாப் 10க்குள்ளே வர முடியாது. அதாவது ரொம்பவே கஷ்டமான பாஸ்ட்லாம் இருக்கும், அதை தாண்டி தான் எல்லாருமே வந்திருப்பாங்கிற மாதிரி காட்டுவாங்க. இந்த அனிமையில் கொஞ்சம் பாஸ்ட் ப்ரெசென்ட் மட்டும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நான் அதை தெளிவாகவே சொல்கிறேன். ஒரு சில எபிசோட்லாம் பாஸ்ட்டில் நடக்கும், ஒரு சில எபிசோட்லாம் ப்ரெசென்ட்டில் நடக்கும். அதை மட்டும் நான் உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த அனிமையோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. ஸோ பாய் கைஸ், அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.